இந்த ஊருக்குள்ள வீர சூரெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒருத்தரையுமே காணோம். வாடா வா, இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா இந்தாங்க. பாருடி ஐயா ஆடுறாரு. சிலம்பத்தை சிலம்பமா விளையாடு, இல்ல காலை ஒடிச்சிருவேன். அந்த கண்டக்டர் வர சொல்லிப்பா, டைம் ஆச்சு, போன வண்டி எடுக்க வேணாமா? வந்துட்டேன். என்னையா போலாமா? உன் மனசுல என்ன சூப்பர் ஸ்டார் நினைப்பாப்பா, வந்து டிக்கெட்டை போடுப்பா, வாப்பா. அட சீக்கிரம் வாப்பா.
உனக்கே போறாம யோ கண்டக்டர் என்ன அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க வண்டியில உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அவனுக்கு 1008 வேலை இருக்கு அப்படியே மூஞ்சில குத்தலனா எவன்டா எவன்டா கத்துறது வண்டி எப்பயா கிளம்ப ஏன் கத்துற மூஞ்சி குத்துற பாரு எந்த ஊருக்கு போணும் திருவிசநல்லூர் யார் மாமியார் வீட்டுக்கு தானே ஆமா போனது டிக்கெட் எடுத்தே நீ டிக்கெட் எடுத்தியா முதல்ல டிக்கெட் எடு எங்க போன்னு சொன்ன திருவிசநல்லூர் 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கு 5 ரூபாயா இந்த வண்டியோட விலை என்ன தெரியுமா உனக்கு உங்களுக்கு இங்க ஓனர் தகரடாப்ப வண்டியை மாத்தி டீலக்ஸ் வண்டியை வாங்கியிருக்காரு இந்த சீட்ல உட்கார்ந்துக்கு 5 ரூபா தரணும் இல்ல சவடல கத்துற மூஞ்சில குத்துற இறங்குறதுக்கு வாயை திறந்து கொன்றுவே காசு கொடு இறங்குற வரைக்கும் வாயவே திறக்க மாட்டேன் டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல சவுண்ட்ல வர டிக்கெட் எங்க ஊர் போணும் 2 ஆயக்குடி ரைட் போலாம் கொண்ட டிக்கெட் இந்தாங்க எங்க போணும் 2 சோள வர டிக்கெட் மச்சான் பஸ் வந்துருச்சு நிப்பாட்டு ஏய் நிறுத்துறானா என்ன ஏய் நிறுத்திட்டான் விடுடா வாங்கடா மச்சி வாங்கடா வாடா வெற்றி காலங்கத்துல இங்க கிளம்பிட்டீங்க சும்மா அப்படியே தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் இங்க வேணும் போங்க முதல்ல டிக்கெட் எடுங்க டிக்கெட் என்னடா எங்க கிட்டே டிக்கெட் கேட்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற தொழில் வேற நான் தொழில ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன் தயவு செஞ்சு டிக்கெட் எடுங்க சரி நைட் வருவீல அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன் இந்த கூட முதல்ல டிக்கெட் எடு டிக்கெட் டேய் மச்சி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்டா என்னடா அந்த ஐயா பொண்ணு இந்த பஸ்ல தானே வருவா எது கேக்குற சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் சும்மாவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் காசு கொடுத்தும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஏற்கனவே கபடி மேட்ச்ல பிளேட் போட்டதுல ரொம்ப கோவமா இருக்காங்க நீ அந்த பொண்ணுகிட்ட பேசி வம்பள மாட்டிக்க சொல்லிட்டேன் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா என்னமா பாத்துக்க போப்போ டிக்கெட் சீக்கிரமா போங்கடா பஸ் வந்துருச்சு பாத்து போங்க டிக்கெட் டேய் அங்க பாடுறா ஐயா பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கு அங்கடா பாடுறா அது நிக்குது பாடுறா இன்னைக்கு வரட்டும் பேசிட வேண்டியதுதான் யாரா டிக்கெட் வாங்கல வாங்க டிக்கெட் யார் டிக்கெட் வண்டியை நிறுத்தியா பஸ் ஸ்டாப் வந்து தெரியல நிறுத்தாம போயிட்டு இருக்க எது கேக்குற என்னத்த நீ வேலை எது பாக்குற கேக்குற? நான் எதுக்கு இருக்கேன் எங்க இறங்கு நீ எங்க இந்த இறங்கு ஸ்டாப் தான் வாங்கம்மா வாங்க என்ன கபடிலயும் இருக்கீங்க கண்டக்டராவும் இருக்கீங்க நான் கபடியிலயும் இருப்பேன் கண்டக்டராவும் இருப்பேன் சரி 4 டிக்கெட் கொடுங்க 4 டிக்கெட்டா 3 டிக்கெட் தானமா நாங்க 4 பேர் இருக்கோங்க உங்க 3 பேத்துக்கு நீங்க எடுங்க ஐயா போடுங்க நான் எடுக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் 4 டிக்கெட் கொடுங்க ஏமா கோச் கொடுங்க பாரு அவனை டிக்கெட் நைட் வரட்டும் அவனை புளிஞ்சு எடுத்துற வேண்டியதுதான் இந்தாம்மா டிக்கெட் கண்டக்டர் என்னம்மா இது லேடி சீட் தானே இவங்க 2 பேரும் எழுந்து பின்னாடி போக சொல்லுங்க டேய் ஏன்டா மானத்தை வாங்குறீங்க தயவு செஞ்சு எந்திரிங்கடா முதல்ல நாங்க தானே வந்தோம் நாங்க தான் உட்காருவோம் ஐயோ ஏன்டா சொன்னா கேளுங்க பரவாயில்ல லேடிஸ் தானே லேடி சீட்ல உட்காருவாங்க அவங்களே உட்கார்ந்துக்கிட்டோம் ஏய் மச்சான் இதுக்கு மேல உட்கார்ந்தா ரொம்ப அசிங்கமா போகும் எந்திரிச்சிரு ஆமாட்டா கவுத்துட்டா உட்காருங்கம்மா போங்கம்மா போய் உட்காரு பார்த்து புது சீட்டு பார்த்து மெது உட்காருங்க ரெடி மத்தவங்க டிக்கெட் சுதா நாளைக்கு வரும்போது எனக்கு அந்த நோட்டை எடுத்து வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வந்துறேன்டி அந்த ப்ராப்ளம் எனக்கு புரிய மாட்டேங்குது நான் ஈவினிங் உன் வீட்டுக்கு வரேன் சொல்லி தெரியா நான் சொல்லி தரேன் கண்டிப்பா சொல்லி தேங்க்ஸ் ரி ஹலோ உங்களை தாங்க ரமா உன்னதாண்டி கூப்பிடுறான் நம்ம ஊர்ல கபடி விளையாட வந்தவன் தானே இவன் யாரா இருந்தா என்ன நீ பேசாம இரு என்ன தெரியுதா தெரியலையே யார் நீங்க நான் தாங்க உங்க ஊர் கபடி விளையாட வந்தான்ல ஒருத்தநாடு கபடிக்குழு டீம் கேப்டன் வெற்றிமாறன் ஓஹோ பிளேடு போட்டு ஏமாத்தி ஜெயிச்சாங்களே அந்த டீமா இதுல வேற பெருமையா பேசிக்கிறீங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்ட்டு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க வேணா இன்னொரு மேட்ச் வைங்க அதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன் ஹலோ இங்க என்ன பண்றீங்க பின்னாடி போங்க சும்மா எட்டி பார்த்தேன் இந்த பக்கம் எதுக்கு பாக்குறீங்க அந்த பக்கம் போங்க என்னங்க வெளிய எட்டி கூட பார்க்க கூடாதா அதெல்லாம் வேண்டாம் தள்ளி போங்க
திருவிசிலூர் ஸ்டாப் வந்துருச்சு. இறங்குறவங்க இறங்கு இறங்கு இறங்கு. உன்னோட ஸ்டாப் வந்துடுச்சு. என்ன ஈவினிங் மீட் பண்ணலாம். பை டி. பை. போ. வழி விடுப்பா. போங்க. ரைட் போலாம். ஏங்க இங்க உட்காரலாமா? ஏங்க பயப்படுறீங்க? யாராவது பார்த்து ஐயா கிட்ட சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அன்னைக்கு உங்களை கபடி போட்டியில பார்த்தப்பவே உங்க பேச்சு, நீங்க நடந்துக்கிற முறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும் தான் நீங்க ஏறுற இந்த பஸ்ல வந்தேன். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஐயா குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு விசாரிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழக முடியாது. என்னங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? நீங்க எனக்குன்னு விரோதியா இல்ல சண்டை போட்டுட்டோமா? உங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போக ஒரு அளவு சொல்லக்கூடாது? முதல்ல ஹலோ சொல்லுவேன். வா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்டு போவேன். கொஞ்ச நாள்ல நான் உன்னை விரும்புறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு ஐ லவ் யூ சொல்லி மொக்க போடுவேன். இது மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்னை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. கபடியில நான் ஜெயிப்பேன். அப்படி நான் ஜெயிச்சுட்டா உங்க ஐயா கிட்ட வந்து பொண்ணு கேட்பேன்னு சொல்லியிருந்தானே, நான் கேட்டனா? இல்ல இல்ல. நான் எவ்வளவு நாகரிகமா நடந்துகிட்டேன். நீங்க என்னடான்னா ஆயக்குடி பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. இறங்கு இறங்கு. ஏண்டா பாவி, நீ யார்கிட்ட ரூட் கொடுக்குறேன்னு தெரியுமா? ஐயா பொண்ணுடா. நீ ஒரு நாள் வந்துட்டு போற. நான் தினம் தானே இங்கே தானே பொல போட்டணும். நீ அந்த பொண்ணு பேசுறத பார்த்து பயந்து போய் தான் அங்கேயே நின்று இருந்தேன். ஏண்டா ஒரு நாள் 4 பேர் டிக்கெட் வாங்காம விட்டேன்டா. இந்த விஷயம் ஐயா குடும்பத்தை மட்டும் தெரிஞ்சது ஒன்ன விட்டுருவாடா. என்னதான பொல போன்னு பொலது தள்ளிடுவாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போய் வேலை பாரு. போ. இதான்டா சாக்கு. நீ போய் 4 போடு போடு. ஒரு ஏமாந்த கிடைச்ச கூடாது. அடி அடிக்கிறது பெரிய குமரி. நீ பாரு. ஏய், இந்த சாங்க யார டிக்கெட் வாங்க விட்டீங்க? அவன டிக்கெட் டிக்கெட். அம்மா கொலுசு. ஐயோ விட்டுட்டு போயிட்டியா? ஓகே, இது நமக்கு தான். வெளிச்சாமி, வெளிச்சாமி. வாங்க 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 உள்ள வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க உள்ள வாங்க. செல்லம்மா, செல்லம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் மாமா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமா. நல்லா இருமா. படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லது, நல்லா படிமா. மாமா. முதலாளி, டேய் வா 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 வா. டிவை வெளிச்சாமி எடுத்துக்கங்க. என்ன பழமும் கைமா வந்துட்டீங்க? என்ன விசேஷம்? வெளிச்சாமி, நான் இந்த வீட்டுக்கு வர்றதே விசேஷம் தானே. அது சரி. அது மட்டும் இல்ல, இனிமே எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் வெறும் கையோட வர்றது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரி, அது சரி. ஏய், கையெடு. பழம்னா புசுக்குன்னு உள்ள எடுத்துட்டு போறியா? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? குடிக்க ஏதாவது குடுக்கணும்னு அக்கறை இருக்கா உனக்கு? ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேங்க. அண்ணா மன்னிச்சுக்கோங்க. இருக்கட்டும் கொண்டு வரேன். பரவாயில்ல, போ, இருக்கட்டும். சீக்கிரம் எடுத்துட்டு வா. பழத்தை பார்த்தோம்னா மறந்துடுது. இப்படி ஒரு சுவாபம் அதுக்கு. என்ன பண்றது? ஆமா வெளிச்சாமி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வழக்கம் போல என்ன கூப்பிடுவீல, அப்படி ஏன் கூப்பிடல? என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சா, இல்ல என் மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடுச்சா? என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சம்பந்தி. இந்த சம்பந்திங்கிற வார்த்தையை சொல்லன்னு தான் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பாக்குறப்பெல்லாம் வாய் நிறைய சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுவீங்களே, அப்படி கூப்பிடலையேங்கிற மன வருத்தத்தில் தான் பேசுறேன். அட, அத சொல்றீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி. இந்தாங்க எடுத்துக்கோங்க. சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாலேயே சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லி சம்பந்தம் தள்ளி போயிடுச்சு. ஒருவேளை அப்படி கூப்பிட்டதுனால சம்பந்தம் தள்ளி போச்சோன்னு மனசுல ஒரு சின்ன உறுத்தல்.
அதனால தான் வழக்கமா உங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிடல. மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க சம்பந்தி. பரவாயில்ல பரவாயில்ல, சம்பந்தம் தள்ளிதானே போச்சு, தடப்படல. தடப்படவும் விடமாட்டான் இந்த குலசேகரன். என்னைக்கு இருந்தாலும் என் தங்கச்சி மக வள்ளிதான் என் வீட்டுக்கு மருமக. இதுதாங்க எங்களுக்கு வேணும். இவ்ளோ நேரம் என் மக கிட்ட நானும் அவரும் உங்களை பத்தி தான் ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருந்தோம். ஆ, ஆமா சம்பந்தி, அன்னைக்கு உங்க சம்சாரம் கோவமா பேசிட்டு போனதுல இருந்து அதையே நினைச்சு என் பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. ஆமாண்ணே, முதல்ல பொண்ணு பார்க்க வந்து இப்படி ஆயி போயிடுச்சேன்ற கவலை தான். காதும் காது வச்ச மாதிரி நடந்திருந்தா இத பத்தி யாரும் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஊர்க்காரங்க 4 பேர் முன்னாடி இப்படி நடந்து போச்சு என்ன. நடந்ததை பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. நடக்க போற நல்லது நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. ஆமா. இந்த திருவிழாவுக்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வரணும். அதுக்கு கூப்பிடத்தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல ஜெயச்சந்திரனை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் மருமவளே, என் பையன் ஜெயச்சந்திரன் எல்லா போட்டியிலயும் கலந்துக்குவான். உரி அடிப்பான், காலை அடக்குவான், எல்லாத்துலயும் அவன் தான் ஜெயிப்பான். அவனை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப பிடிச்சிரும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் என்னமா இங்க சொல்றது? வர்ற இவன் முகத்துல சந்தோஷத்தை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். என் மருமக சிரிச்சிட்டால, அப்புறம் என்ன, நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் கிளம்புற சம்பந்தி. சரி சம்பந்தி. வரேன் தங்கச்சி. வாங்கண்ணே. வர மருமவள. சரிங்க மாமா. டேய் சாமி, வீட்டுல வருது, நல்லா கும்பிட்டுக்கடா. மாடி, இந்த சிவப்பு உயரமா இருக்கார் பாத்தியா? ஆமாப்பா. அவர் தான் ஜெயச்சந்திர மாப்பிள்ள. டேய் எப்படிடா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல.